ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருக்கு முன்பாக மனுக்குலம் மிகப்பெரிய பாவத்தை செய்து தேசம் அழிவுக்கு ஏற்றதாக மாறியிருந்த நிலையில் இந்த ஜனங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி என்னை பார்த்து விண்ணப்பிக்க மாட்டார்களா என்று தேவன் இதே மனுக்குலத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஆனால் ஒரு மனுஷன் கூட அதற்குரியவனாக இல்லை என்பதுதான் கர்த்தருக்கு ஆச்சரியமான காரியமாக இருந்தது. அன்பானவர்களே, கர்த்தருடைய மனம் ஒரு மனுஷனாகிலும் இருக்கிறானா என்று தேடிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் பிற மனிதர்களுடைய பாவத்து நிமித்தம் அவர்கள் அழிக்கப்படாதபடி மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிற மனிதர்கள். இந்த காலை வேளையில் ஒருவேளை நம்மை குறித்து கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உடையவராக இருக்கக்கூடும். நாம் அனுதினமும் கேள்விப்படுகின்ற அல்லது பார்க்கின்ற காரியங்களுக்காக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த மக்கள் மேல் கர்த்தர் மனதுருகி தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். இந்த இரக்கம் காண்பிப்பதற்கு பாத்திரவானாய் இருந்த மனிதனையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை ஆச்சரியமான செயல்களாக இது இருக்கின்றது பாருங்கள். யாரோ ஒரு மனிதனுக்காக நாம் கர்த்தரிடத்தில் மனதார ஏறெடுக்கின்ற ஜெபத்தில் இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் இதை செய்ய வேண்டியது எத்தனை அவசியமானதாக இருக்கின்றது. நம்முடைய அன்றாட ஜெபங்களில் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் அதிகமாக ஜெபிக்கின்றோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கின்ற இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுப்பது இல்லை என்பது பரீட்சார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே நாம் நமக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் பிற மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேலும் இரக்கம் காண்பிப்பார், நமக்கும் நன்மை செய்வார் என்பது வேத வசனத்தின் ஆச்சரியமான உண்மையாயிருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேசத்து மக்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தம் அழிக்கப்படாதபடி அவர்கள் மன்னிக்கப்படும்படிக்கும் தேவ இரக்கம் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு நல்மனதை எங்களுக்கு தாரும். எங்களுக்காக ஜெபிக்கிறதை தாண்டி பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஜெப அனுபவங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.